இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இறைப்பற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளராகவும் இரங்குதற்குரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றேன். இவ்வாறு உம் செயலால் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையோராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 7 முதல் 21 வரை. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர்
என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினர்களின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்தில் இருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பிரசன்னத்தில் இணைந்து வருகிற பாக்கியம் இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்கிறது. இதோ இந்த நாளிலும் கூட இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இறைவனுடைய அன்பில் நிலைத்திருக்க தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை இந்த நாளில் சிறப்பாக ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமீன். என் அன்பில் நிலைத்திருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு காட்சியை யூடியூப்பில் நான் பார்க்க நேர்ந்தது. அந்த காட்சி ஒரு அதிகாரி, தமிழ்நாட்டில் உண்மையாக நடந்த நிகழ்வு இது. ஒரு அதிகாரி, நல்ல பதவியில் இருக்கிறவர், தன்னுடைய தாய் ஏதோ ஒரு உதவியை கேட்டு தன் மகனிடத்தில் வருகிறார். அதிகாரியாக இருக்கிற, உயர்ந்த பதவியில் இருக்கிற அந்த மகன் அந்த தாயை பார்த்தவுடனே மிகுந்த சீற்றம் கொண்டு, கோபம் கொண்டு அந்த தாயை தாறுமாறாக தாக்குகிறான், அடிக்கிறான், காலால் எட்டி உதைத்து மிதிக்கிறான். அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மிகுந்த ஆவேசத்துடன் அந்த தாயை அவன் அடிப்பதை, அந்த தாயை அப்படி துன்புறுத்துவதை அந்த காட்சி வெளிப்படுத்தியது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த மகன் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அவனுக்கு எந்த விதத்திலெல்லாம் அந்த தாய் உதவி இருப்பால், எவ்வளவு தியாகங்களை அந்த தாய் செய்திருப்பால், தன் மகனுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு அவனுடைய வளர்ச்சிக்காக அவர் அரும்பாடுபட்டிருப்பார், சிந்தித்து பாருங்கள். அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அதை எப்படி பாதுகாப்பாக மிகுந்த ஆரோக்கியத்துடன் அந்த குழந்தையை பெற்றெடுக்க அந்த தாய் போராடி இருப்பாள். பிறந்த குழந்தைக்கு எவ்விதமான ஆபத்தும் தீங்கும் ஏற்படாமல் எல்லா விதங்களிலும் பாதுகாப்பாக உறுதுணையாக இருந்திருப்பாள். குழந்தை வளருகிற பருவத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அந்த தேவையை நிறைவேற்றிருப்பாள். அந்த குழந்தை வளர்கிற போது அதற்கு கல்வி கொடுத்து, அறிவாற்றலை தந்து, ஞானமுள்ள பிள்ளையாக வளர்த்து ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு எப்படியெல்லாம் அவள் போராடியிருப்பாள். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில்
தன் தாய் தவறு செய்தவளாக கூட இருக்கட்டும், அதற்காக அந்த தாயை அப்படி அந்த மகன் துன்புறுத்துவது, துயரப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது, சித்திரைப்படுத்துவது மிகுந்த வேதனையை, துயரத்தை தருவதாக அமைந்திருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது இன்றைக்கு பல குடும்பங்களில் நடக்கிற ஒன்றாக நாம் பார்க்கிறோம். பல குடும்பங்களில் இப்படி தாய் தகப்பனை துன்புறுத்துவது, கொடுமைப்படுத்துவது, அல்லது அவர்களை வெறுத்து ஒதுக்குவது, ஒதுக்கி ஓரம் கட்டி வைப்பது போன்ற பல நிகழ்வுகள் தொடர்ந்து நம் குடும்பங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவார்த்தை சொல்லுகிறது, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதின் வழியாக நீங்கள் என் சீடர்களாயிருக்கிறீர்கள். அப்பொழுது என் மகிழ்ச்சி உங்களுள் நிலைத்திருக்கும். சொத்து இருந்தா சந்தோஷம் வந்துடுமா? பணம் பதவி இருந்தால் மகிழ்ச்சி வந்து விடுமா? அதிகாரம் இருந்தால் மகிழ்ச்சியோடு நாம் வாழ்ந்து விடலாமா? இல்லை. எவருடைய மனதில் அன்பு இருக்கிறதோ, அமைதி இருக்கிறதோ, இரக்கம் இருக்கிறதோ, அந்த மனிதனுடைய உள்ளத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கும். அதனால் தான் இறைவன் சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன். அது நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைத்திருக்கும் போது தான் அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள் நிலைத்திருக்கும். நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். மகிழ்ச்சியை தேடி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி வெளியில இல்லை, நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய உள்ளம் அன்பால் நிறைந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக, அழகானதாக மிளிரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இறைவார்த்தை சொல்லுகிறது, சீடர்களை ஒரு பிரிவினர் குற்றம் சாட்டுவதை பார்க்கிறோம். அவர்கள் செய்கின்ற செயலை கண்டிப்பதை பார்க்கிறோம். தீட்டுப்பட்டவர்களாக வெறுத்து ஒதுக்குவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இறைவார்த்தை சொல்லுகிறபடி விருத்த சேதனம் என்பது யூதர்களுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒன்று. அது மோசே அவர்களுக்கு கொடுத்த சட்டதிட்டமாக அவர்கள் ஏற்று கடைபிடித்து வந்தார்கள். பரிசேயர்கள் சில பேர் கிறிஸ்தவர்களாக மாறிய பின்பு அதே எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். மோசேயினுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அதன்படி விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். விருத்த சேதனம் செய்து கொள்ளுகிறவர்கள் தான் உண்மையான கடவுளின் பிள்ளைகள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் பவுலும் பர்னபாவும் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நற்செய்தி அறிவித்து அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிய பிறகு விருத்த சேதனம் செய்யாதவர்களை பார்த்தவர்கள் குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள், வெறுத்து ஒதுக்குகிறார்கள், அவர்களை தீண்டத்தகாதவர்களாக கருதுகிறார்கள். சகோதர சகோதரிகளை, தீண்டாமை என்பது மிக பெரும் ஒரு பாவம். அந்த செயலை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. நாம் எல்லோரும் மனிதர்கள், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், சகோதர சகோதரிகள், கடவுளுடைய பிள்ளைகள். எனவே ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சி நிறைவு பெறும். ஆமீன். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது
வாழ்க்கையில் உன்னை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்புகள் அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே,
வாழ்த்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே, தாவீதின் குலமலரே